அண்மை செய்தியை பார்க்கிறோம். மாநில உரிமைகளை காக்க தொடர்ந்து முயற்சிப்போம் என்றும் அதுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழு அளிக்கக்கூடிய பரிந்துரை அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், விவரங்கள் என்ன? தமிழ்நாடு சட்டப்பேரவையில இன்றைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 110 விதியின் கீழ் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். குறிப்பாக மாநில சுயாட்சி அப்படிங்கிறதுல மிக முக்கியமான ஒரு கொள்கையாளாக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து விதித்து வருவதாகவும், அந்த அடிப்படையில மத்திய மாநில அரசுகளுடைய உரிமைகளை காக்கவும், மத்திய மாநில அரசுடைய உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் உரிமைகளை வலுப்படுத்துவதற்கான கூறுகளை ஆராய்ந்திட இன்று ஒரு உயர்மட்ட குழுவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையிலான இந்த உயர்மட்ட குழு இதை ஆராய்ந்து அதற்கான அறிக்கையை அரசிடம் சமர்ப்பிக்கும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். அந்த அடிப்படையில ஒரு பசியால் வாடிய தவிக்கும் குழந்தைக்கு என்ன உணவு கொடுக்க வேண்டும் என்பது அந்த தாய்க்குத்தான் தெரியும் என்றும், அதனை டெல்லியில் இருக்கும் யாரோ ஒருவர் தீர்மானித்தால் அந்த தாய் பொங்கி எழுவாள் என்றும் எக்ஸ் வலைப்பக்கத்துல மீண்டும் அந்த முதலமைச்சர் பேசிய அந்த கருத்தை எக்ஸ் வலைப்பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அந்த குழு அளிக்கக்கூடிய பரிந்துரைகளை செயல்படுத்த அனைத்து முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று முதலமைச்சர் இன்றைக்கு தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல இந்த 110 விதியின் கீழ் அறிவித்த அறிவிப்பின் காணொலியை பகிர்ந்து இதை மீண்டும் குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி அபினேஷ், இது குறித்த விவரங்களுக்காக.